பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு வந்து வாத்துக்கறி மட்டும் எப்படி பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க எனக்கு வந்து சிக்கன் கிரேவி தீஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமா, நீ ஒரு குக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வீடு கட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சண்டே ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். போன வாரம் மீன் நிறைய வாங்கிட்டு வந்து மீன்லாம் சமைச்சோம். ஆமா, ஒரு வாரம் வச்சிருந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு, மீன், எறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் பண்ண போறேன். வாத்துக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாத்துக்கறி, ஆமா, டக் கறி. எஸ், வாத்துக்கறி வறுவலும் சிக்கன் கிரேவி வைக்க போறேன். எப்பயுமே பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் பேபி பிடிக்காது. இந்த மட்டன் தலை, ஈரல், அப்புறம் குடல் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேபி பிடிக்காது. அதே மாதிரி வாத்துக்கறி எல்லாம் பேபி சாப்பிட மாட்டாரு. அதனால சிக்கன் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நான் வாத்துக்கறி வறுவல் பண்ணிட்டு சிக்கன் கிரேவி பண்ண போறேன் பேபிக்காக. இன்னைக்கு சமைக்கலாமா? சமைக்கலாமா? பேபி வந்து பிரியாணி தான் கேட்டாரு, இன்னைக்கு பிரியாணி செய்யலாமான்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து வாத்துக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, நம்ம அது செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பிரியாணி பண்ணிட்டு வாத்துக்கறி சாப்பிட்டா இருந்தாலும் காம்பினேஷன் நல்லா இருக்கு சார். அதனால பிரியாணியை கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, வாத்து வறுவல், முடிஞ்சா ரசம் வைக்கலாம். ஓகே ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடன் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே வந்து பாத்தீங்கன்னா சாதம் வெந்துகிட்டே இருக்கு. வெங்காயம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா வெட்டியாச்சு, கட் பண்ணி வச்சிட்டேன் நானு. ஆமா, இப்ப சமைக்கிற வேலை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாத்துக்கறி எப்படி பண்றேன்னு பாருங்க. பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. சோ அதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் எப்படி பண்ணுவேன்னா, தனியா ஒரு வானல்ல வாத்துக்கறி அப்படியே வெறும் கறியை போட்டு நல்லா அப்படியே செய்வோம். ஆமா, அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா வதக்கிட்டு அந்த கறியை போட்டு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி செய்வேன். இன்னைக்கு குக்கர்ல வந்து செய்யலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா நம்ம மட்டன் எப்படி சமைப்போம் அதே மாதிரிதான் மட்டன் மசாலா தான் இதுக்கு போட போறோம். எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. வாத்துக்கறி வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர்ல சேர்த்துட்டு, ஏன்னா இது கிளீன் பண்ணும்போது அழகா மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கடையிலே. யாரெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க ஐயே இதெல்லாமா சாப்பிடுவீங்கன்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் இதெல்லாம் வாத்து எல்லாமே சாப்பிடலாம். ஆமா, வாத்துக்கறில உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாத்துக்கறி உப்பு சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி வாத்துக்கறி தனியா வதக்கினாலே வந்து நிறைய தண்ணி விடும் சூப்பரா. அந்த தண்ணி எல்லாம் வதக்கினதுதான் வந்து பாத்தீங்கன்னா குழம்புல போட்டா அந்த வாத்து இந்த கவுச்சி அடிக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த கவுச்செல்லாம் இருக்காது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்றேன் கண்டிப்பா. தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சள் போட்டு தண்ணி சேர்த்து விசில் விட்டுலாம். ஒரு 4 விசில் வச்சு எடுப்போம். ரொம்ப நேரம் வெந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுனா கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும்ல, டக்குனு சமைச்சு முடிச்சிடலாம். வந்து குக்கர்ல வைக்க போறேன். அவ்வளவுதான், 4 விசில் வர வரைக்கும் குக்கர்ல வேக வச்சாச்சு. ஆமா, சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாத்துக்கறி விசில் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க தாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காயவே இல்ல, அடுப்பு பத்த வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பத்த வைக்காம குழம்பு ரெடி பண்றாரு பாரு, கிரேவி. சரி, ஆல்ரெடி பத்த வச்சிருந்த வானல, அதுக்கப்புறம் ஏதோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக. அதனால மறந்துட்டேன். என்னடா ஒரு ரியாக்ஷனும் இல்லையேன்னு பார்த்தேன். போட்ட வெந்தயம் என்னது சீரகம், சோம்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விசில் வச்சிருக்கேன். அந்த அக்கா கறியோட அக்காவே வந்து பாத்தீங்கன்னா 2 விசில் வச்சா போதும்னாங்க. நீ 4 விசில் வச்சிருக்க? நான் ஹை ஃப்ளேம்ல 4 விசில் வச்சிருக்கேன். இந்த சைடு வதக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் போட்டு சோம்பு போட்டுக்கிறேன். ஓகே, என்ன காயவே இல்ல சங்கீதா. பரவாயில்ல, நிறைய கண்டா தீஞ்சிரும். சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒண்ணா வெங்காயம் வெட்டியா? ஆமா, எல்லாத்துக்கும் ஒண்ணா வெட்டியாச்சு. சோ வாத்துக்கறி மட்டும் தனியா கொஞ்சம் எடுத்துக்கலாம். சிக்கன் நீ பண்ண பேபி ஒரு நாள் கூட நீ சமைக்கவே மாட்டே. எனக்காக ஒரு நாள் என்ன உட்கார வச்சு நீ சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். செய்யவே மாட்டே. சமைச்சு கொடுக்குறேன் சங்கீதா. அதுக்கு ஐயோ, நானும் பல வருஷமா கேக்குறேன். கன்சீவா இருக்கு. நான் இது வேற சொன்னேன்னா வச்சியா, நீங்க சென்னையில இருக்கும் போது அண்ணா தானே சமைச்சு கொடுத்தாரு, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சப்பாட்டிக்கு வரைக்கும் வருவாங்க. அது வந்து நான் கன்சீவா இருக்கும் போது நீ சமைச்சு கொடுத்த. நார்மலா இருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாளாவது சமைச்சு தரியா சொல்லு. சமைச்சு கொடுக்குறேன் சங்கீதா. வாயாலே வடை சுடுவல்ல. நானும் நல்லா வதக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவியும் பண்ணிடுறேன். நான் எப்பயுமே சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவேன்ல, வெரி சிம்பிள் தான் பண்ண போறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பேபி. வெங்காயம் கூட கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஆமா, இந்த சைடு வானல் காயுது. ஓ, ரெண்டு சமையலும் ஒரே டைம்லயா? ஆமா. சரி, சமையல் முடிஞ்சுன்னா சாப்பிட்டுலாம்ல. சாப்பிட்டேன். பேபி வந்து பொறுக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பேபி ஒரு தூண்டில் வாங்கினாலும் வாங்கிட்டாரு. கடல்ல போய் மீன் பிடிச்சாகணும். எத்தனை நாள் ஆனாலும் விடாம ஒரு மீனாவது பிடிக்கணும் சங்கீதா. அதான் என்னோட ஆசையே. டைம் ஆச்சு சமையல் சொல்லிட்டு நீ டார்ச்சர் பண்ணினே இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு முடிச்சுட்டு சரி வீக்கெண்ட்ல தான் நம்ம போய் ஃபிஷிங் பண்ண போறோம். அதுவும் கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது.
நம்ம போய் நம்ம ட்ரை பண்றத பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீ முன்னாடி நான் போனோம்ல, அப்ப நீ தூண்டில் ஒழுங்கா சுத்தல. இந்த டைம் போய் பார்த்தா கிடைச்சாலும் கிடைக்கும் பேபி. பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். சரி, அதனாலதான் இப்ப வேகமா சமைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மீன் பிடிக்க போலான்னு அப்படியே சமைச்சு சாப்பிட்டேன். அப்படியே பீச்சுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா. ஆமா, அப்படியே மீன் பிடிக்கணும்னு ஆர்வமா இருக்கிற பேபி. ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடையில போய் மீன் பிடிச்சிட்டு வந்தார் நேத்து. ஒரு ஜிலேபி மீன். ஆமா, பேபி 10 இருக்கும். ஆமா, சின்ன சின்ன மீன் தான். ஆனா புடிச்சிட்டு வந்த மீன் ஒண்ணு கூட வீணாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி அழகா வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. இன்னைக்கு மீன் பிடிக்க கடலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கிறார் பேபி. போய் மீன் பிடிக்கிறோம், சமைச்சு சாப்பிடுறோம். ஓகே பேபி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல தக்காளி பழம் போட மாட்டேன் பேபி, அப்படியே வறுக்கு தானே போறேன். அப்படியா? தக்காளி பழம் இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து நல்லா வதங்கினோடனே நம்ம கறி போட்டு வதக்கலாம். இது பாரா எப்படி வந்து குச்சி குச்சியா எலும்புலாம் தனித்தனியா தெரியுதுன்னு. நல்லா வெந்துருச்சு. அப்போ சூப்பரா வெந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நாட்டுக்கோழி கறி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நீங்க கண்டிப்பா ஒரு டைம் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த சைடும் வதங்கிடுச்சு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுலாமா? ஓகே, போட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். போட்டு விடு. இன்னைக்கு டேஸ்ட் சமையல்ல கிடையாது, நான் பறக்கணும்ன்றாரு ஒரு மீன் பிடிக்கிறதுல தான் இருக்கு இன்னைக்கு. ஆனா வெயில்ல போனா மீன்லாம் கிடைக்காது பேபி. ஈவினிங் தான் செய்யுதா? மணி 3-4 மணி ஆக போகுது. ஆமா, நீ லஞ்ச் சமைக்கிறேன்னு ஈவினிங் தான் சமைக்கிறேன், என்ன பண்றது? சரி பேபி, போலாம் பேபி. சாப்பிட்டு உடனே போலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேக வச்ச மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் கிடையாது சரியா? வாத்துக்கறி. வேக வச்ச வாத்துக்கறி. அது மட்டனே ஞாபகம் வருது பேபி. பார்க்கவுமே மட்டன் மாதிரி தான் இருக்கு சரிங்களா? வெந்ததுக்கு அப்புறம் ஒரு மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுல மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். என்ன செய்யுதா? வாத்துக்கறிக்கு மட்டன் மசாலாவா? ஆமா, மட்டன் மசாலா போட்டு வச்சா தான் நல்லா இருக்கும். மிளகாய் தூள், நம்ம வீட்டு குழம்பு தூள் ஃப்ரெண்ட்ஸ். வாத்துக்கறில நிறைய தண்ணி விடும் பேபி. ஆமா, நான் தண்ணி நிறைய வச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். மிளகாய் தூள் ஒரு கரண்டி, ஒரு 2 கரண்டி. ஏன்னா வறுவல் பண்ணும்போது திக்கா வரும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு போச்சு. எனக்கு சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு வந்து வாத்துக்கறி மட்டும் எப்படி பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க எனக்கு வந்து சிக்கன் கிரேவி தீஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ இந்த சைடு கொஞ்சம் உனக்காக ஸ்பெஷல் கேர் எடுத்துருக்கலாம் நீ. அப்படியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையா வந்துட்டு இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அது தல தலன்னு இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டணும், ட்ரை ஆகி வரணும். நம்ம நிறுத்திடலாம். சூப்பரா வாத்துல ரெடி ஆயிடும். சிக்கன் ரெடி பண்றது ஜெப்சிடா கூப்பிடா பண்ணலான்னு போய் பாருங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கம கமன்னு வாசத்தோட வாத்துக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாத்துக்கறி. அப்படியே இது மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கறி வறுவல் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆமா, சோ ரெடி ஆன உடனே சாப்பிட போறோம். சாப்பிட்டு நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தூண்டில் ரெடி பண்ண போறோம். தூண்டில் ரெடி பண்ணி மீன் பிடிக்க கிளம்பிட்டோம். பார்க்கலாம். ஆமா, ஓகே. வாத்துக்கறி மட்டும் தனியா ஒயிட் ரைஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் நான் சாப்பிடுறதுக்கு. சிக்கன்லாம் எனக்கு வேணான்னு. சோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா இருக்கு பேபி. சூப்பரா இருக்கா? வாத்துக்கறி நல்லா தான் இருக்கும். இதுல கறி இருந்தா தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கறி சாஃப்டா இருக்கா ஹார்டா இதான் சொல்ல முடியும். வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு. ஆமா, வாத்துக்கறியில வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும். ஆமா, குக்கர்ல வச்சா சாஃப்டா தான் இருக்கு. மென்னு சாப்பிட எல்லாமே மட்டன் மாதிரியே இருக்கு. அப்படியே டேஸ்ட் மட்டன் மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறேன். சாப்பிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேபி கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க? பேஞ்ச மழை இன்னும் கண்டினியூஸா பேஞ்சிட போகுது. அப்படி இல்ல, மதியமா ஆசையா கேட்ட சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு, அதனால இன்னைக்கு நைட்டே உனக்கு வந்து சமைச்சு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன் கிச்சன். என்னப்பா சமைக்க போற? நான் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது, வாத்துக்கறி இருக்குது, நீ என்ன சமைக்க போற? தோசை உனக்கு வந்து சூப்பரான ஒரு ஆஃப் ஆயில். தோசை சுட்டு தரப்பேன். தோசை சுடுறதுலாம் அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு ரெசிபின்னு எனக்கு செஞ்சு தராரு. இருந்தாலும் பரவாயில்ல, இதே கூட உனக்கு ஆசையா செஞ்சு கொடுக்குறேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை வந்துருச்சு. திடீர்னு மழை, நாங்க சாப்பிட்டு முடிக்கவே இல்ல.
சாப்பிட்டு முடிச்ச உடனே மழை வந்துருது. நான் வேகமா சாப்பிட்டு போய் இன்னைக்கு ஜாலியா மீன் பிடிக்கலாம், இன்னைக்கு வந்து செம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருது. நாங்க எங்கேயுமே போகல, வீட்லயே இருந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து சங்கீதாக்காக சமைச்சு கொடுக்க போறேன். அதுதான் ஓகே. சங்கீதா, தோசை உனக்கு கல் தோசை மாதிரி வேணுமா மென்சா வேணுமா? நீ தோசை சுடுறது தோசைன்னு ஒண்ணு வந்தாலே போதுமே. எப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ், இவ வந்து பாத்தீங்கன்னா இங்க விளையாடிட்டு இருக்கா வீடு கட்டி. அதை எடுத்து வந்து என்கிட்ட காடின்னு இருக்கா. சூப்பரா இருக்குமா, வெரி குட், குட் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா தோசை இருக்காரு. டீ நிறைய வை பேபி. என்னம்மா நீ போய் நீ வீடு கட்டுமா, போமா பெரிய வீடா கட்டு, நான் வந்து பாக்குறேன். என்ன பேபி தோசை வருமா வராதா போட்டு போராடிட்டு இருக்க தோசை கல்லு கூட? எனக்கு அதான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு ஆசையா தோசை சொல்லலான்னு வந்தா உடையுது தோசை. வந்துச்சு. சூப்பர் பேபி, வெரி குட். வந்துடுது தோசை. சங்கீதா அடுத்து உனக்கு ஆஃப் ஆயில் தான் சங்கீதா. சூப்பரான ஆஃப் ஆயில் ஒன்று கொடுத்தேன். ஏய், நான் போய் உட்காந்து சாப்பிட போறேன், நீ எனக்கு சுட்டு சுட்டு எடுத்து வந்து தரணும். ஒரு தோசை சுட்டு முடிச்ச உடனே அடுத்து ஆஃப் ஆயில்ன்ற நீ. நான் எப்படி உனக்கு தோசை ஃபுல்லா சுட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஆஃப் ஆயில் சுட்டு தருவான். நான் உட்காந்தனா தோசை வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸா சுட்டு கொடுத்துட்டே இருப்பாரு. கடைசியா வந்து உன் வயிறு ரொம்ப மாதிரி எனக்கு தெரியும். ஆஃப் ஆயில் வேணுமான்னு கேட்டா ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துன்னு கொடுத்துருவோம், அதோட முடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரே தோசையில ஆஃப் ஆயில் போட்டு முடிச்சிடுறேன்ற. அப்படி இல்ல. சரி நீ போய் உட்காரு, நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன். ஓகே சரி பரவாயில்ல, நீ ஒரு ஆஃப் ஆயில் மட்டும் போட்டு கொடு போதும். மதியானம் சாப்பாடே இருக்குது. ஆமா, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். சூப்பரா சுட்டுக்கணும் பாரு, அப்பளம் மாதிரி. தோசை சுட சொன்னா அப்பளம் சுட்டு வச்சுக்கிறேன். ஆஃப் ஆயில் போட்டுருவோமா? அதிகமா இருக்கு, இது குறைச்சிப்போம். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயில் போடுறாரு. ஆஃப் பாயில் எனக்கு ஆஃப் ஆயில் போடுறதே ஒரு கலை. அது உடையாம போடணும். பேபி பெப்பர் லைட்டா போடு பேபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் கொஞ்சம் சாதம் இருக்கு. அதுக்கப்புறம் பேபி தோசை சுடுறாரு. தோசை சுட்டு கண்டினியூ பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான். ஆஃப் ஆயில் வேணும்னா உடையாம மஞ்சக்கரு உடையாம கொடுக்கணும். அதான் ஆஃப் ஆயில். அடியில தீயவும் கூடாது. ஓகே, பர்ஃபெக்டான ஆஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு. வெளியே எடுத்துட்டுனா நீ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டுட்ட பேபி. ஆமா, நீ ஒரு குக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். சங்கீதா சூப்பரா ஆஃப் ஆயில் செஞ்சு கொடுக்கணும் எனக்கு. அதனால இன்னைக்கு நம்ம சூப்பரா செஞ்சு கொடுக்குறோம். ரெடி ஆயிடுச்சு. நைஸ், சூப்பரான ஆஃப் ஆயில். சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மதியம் கலாச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேபி எனக்காக தோசை சுட்டு தந்துட்டாரு. வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் பாயிலும் போட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பேபி, இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா தான் இருக்கு. நீ ஸ்பெஷலா வந்து சமைக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னொரு நாள் கண்டிப்பா சமைச்சு தரேன். செஞ்சா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி சமைச்சு தரேன். என்ன பிடிக்கும் நான் சொன்னதுதான் நீ செய்வியா? எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதா? தெரியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் போச்சு. மீன்லாம் பிடிக்க போகணும் நானே ஆர்வமா இருந்தேன். பேபி எப்படியாவது ஒரு பாறை மீன் பிடிச்சி தருவாருன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், போக முடியல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரோம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் வாத்துக்கறி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பாய்.